லாரி ஏற்றி கொலை செய்யப்பட்ட மகளின் சடலத்தை அடையாளம் காட்டி பெற்று வந்து எரித்துவிட்ட நிலையில் மீண்டும் அந்த பெண் உயிரோடு திரும்பியதால் குடும்பத்தினர் அதிர்ச்சியில் ஆழ்ந்தனர். மத்திய பிரதேசத்தில் இந்த சம்பவம் நடந்தது. மத்திய பிரதேச மாநிலம் போபால் அருகே உள்ள காந்தி சாகர் பகுதியைச் சேர்ந்தவர் 35 வயது லலிதா பாய். இவர் கடந்த 2023ஆம் ஆண்டு காணாமல் போனதாக அவரது குடும்பத்தினர் காந்தி சாகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இந்த நிலையில் லலிதா பாய் கொலை செய்யப்பட்டதாக அவரது குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. லலிதா பாயை மர்ம நபர்கள் லாரி ஏற்றி கொன்றுவிட்டதாக கூறியதோடு தலை நசுங்கிய வீடியோ ஒன்றும் வெளியானது. அதை வைத்து மகள் கொலை செய்யப்பட்டதாக தந்தை மற்றும் குடும்பத்தினர் நம்பினர். சடலத்தையும் பெற்று சென்று எரியூட்டினர். லலிதா பாயின் குழந்தைகள் குடும்பத்தினர் பராமரிப்பில் இருந்தனர். கொலை தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி 4 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். அவர்கள் தற்போது வரை சிறையில்தான் உள்ளனர். இந்த நிலையில் லலிதா பாய் உயிருடன் வீடு திரும்பியதால் தந்தை மற்றும் குடும்பத்தினர் அதிர்ச்சி அடைந்தனர். அது குறித்த தகவல் பரவியதால் மன்சௌர் மாவட்டத்தில் உள்ள கிராமமே பரபரப்பில் ஆழ்ந்தது. மகள் உயிருடன் திரும்பியது குறித்து உடனடியாக காவல் நிலையத்துக்கு தந்தை தகவல் தெரிவித்தார். மேலும் மகளையும் கையோடு அழைத்து கொண்டு காவல் நிலையம் சென்றார். லலிதா பாயிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். அப்போது ஷாருக் என்பவர் தன்னை பன்புராவுக்கு அழைத்துச் சென்றதாக கூறினார். பின்னர் தன்னை மற்றொரு நபருக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு விற்றார். அந்த நபர் பெயரும் ஷாருக் தான். அந்த நபர் தன்னை ராஜஸ்தான் அழைத்துச் சென்றார். அங்கு கொடா என்ற இடத்தில் அவருடன் 18 மாதங்கள் வசித்தேன். பின்னர் அங்கிருந்து தப்பி வீட்டுக்கு வந்துவிட்டதாக தெரிவித்தார். தம்மிடம் செல்போன் எதுவும் இல்லை, அதனால் குடும்பத்தினரை தொடர்பு கொள்ள இயலவில்லை என்றார். 1.5 ஆண்டுகளாக பிரிந்திருந்த குழந்தைகளுடன் லலிதா பாய் மீண்டும் சேர்ந்தார். 2 குழந்தைகளின் தாயான அவர் உயிருடன் இருப்பதை உறுதிப்படுத்தும் வகையில் தமது ஆதார் மற்றும் வாக்காளர் அட்டையை போலீசிடம் ஒப்படைத்தார். இது குறித்து லலிதா பாயின் தந்தை கூறுகையில், 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மகள் காணாமல் போனார். அவரை லாரி ஏற்றி கொன்றுவிட்டதாக ஜபுவா காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதன் பேரில் என்னை அழைத்துச் சென்று அடையாளம் காட்டும்படி கூறினர். உடலில் காணப்பட்ட பச்சை குத்தியிருந்ததாலும் காலில் கட்டியிருந்த கருப்பு கயிறு ஆகியவற்றை வைத்து மகள்தான் என அடையாளம் காட்டினேன். அதன் பேரில் சடலத்தை ஒப்படைத்தனர். வீட்டுக்கு எடுத்து வந்து இறுதிச் சடங்குகள் செய்து எரித்து விட்டோம் என்றார். லலிதா பாய் கொலை செய்யப்பட்டதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் சந்தேகத்தின் பேரில் கைதான இம்ரான், ஷாருக், சோனு, எஜாஸ் ஆகிய 4 பேரும் சிறையில் உள்ளனர். தற்போது அந்த பெண் மீண்டும் உயிருடன் இருப்பதை காரணம் காட்டி உள்ளூர் நீதிமன்றத்தில் காவல்துறை தரப்பில் மனு தாக்கல் செய்துள்ளனர். அதன் பேரில் விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதாக ஜபுவா காவல் கண்காணிப்பாளர் பத்ம விலோச்சன் சுக்லா தெரிவித்தார். முதலில் அந்த பெண்ணுக்கு மருத்துவ பரிசோதனை மற்றும் DNA பரிசோதனையை மேற்கொள்வோம். மேலும் சாட்சிகளின் வாக்குமூலங்களையும் புதிதாக பதிவு செய்வோம். முழுமையான விசாரணைக்கு பிறகுதான் அது கொலையானதாக கூறப்பட்ட பெண்ணா என்பதை உறுதியாக கூற முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் போபால் அருகே 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு காணாமல் போன பெண் லாரி ஏற்றி கொலை செய்யப்பட்டு விட்டதாக கூறி 4 பேர் கைதாகி சிறையில் உள்ள நிலையில் அதே பெண் மீண்டும் உயிரோடு திரும்பிய சம்பவம் சினிமாவையும் மிஞ்சும் வகையில் அமைந்தது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.